பழனியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 5ஆம் ஆண்டு பொதுக்குழு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பழனி மாவட்ட 5ஆம் ஆண்டு பொதுக்குழு விழா பழனி மாவட்ட தலைவர் ஜே.பி. சரவணன், கிருபாகரன், கரிகரமுத்து, பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் துணைத் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர்களுக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்துவது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இதில் கொடியேற்றுதல் மற்றும் வணிகர்கள் சந்திப்பு போன்றவை நடைபெற்றது. பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்புரையாற்றுகையில், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பிற்காக எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என கூறினார். இதில் பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு கிளை சங்கங்கள் கலந்து கொண்டன. இதில் வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா கூறுகையில், பழனியிலிருந்து ஈரோடு செல்லும் ரயில்வே மேம்பாலம் உடனடியாக கட்டி முடிக்கப்பட வேண்டும். பழனி திருக்கோவிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் வருகை தருவதால் பகல் நேரத்தில் பழனியாண்டவர் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் பழனியிலிருந்து சென்னை வரை புதிதாக ரயில் இயக்கப்பட வேண்டும். பழனி முதல் கொடைக்கானல் வரை ரோப்கார் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்ததை விரைவுபடுத்தி உடனடியாக ரோப்கார் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் பழனி மாவட்டத்தினுடைய 5வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக இந்த பழனி பறந்து விரிந்து வெளிநாடுகள், வெளியூர்கள் மக்கள் எல்லாம் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு திட்டம் என்பது பழனி டு கொடைக்கானல் ரோப்கார் திட்டம். அது அறிவித்தபடியிலே நிற்கிறது. அதை விரைவுபடுத்தி அமல்படுத்திட வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானிக்கிறது. அதே போன்று பகல் ட்ரெயின் ஒன்று பழனியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் ரயில் பயணம் தொடங்குவதற்கு பக்தர்களுக்கு, வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதுவாக அமைந்திட பகல் நேர ரயிலை உடனடியாக அனுமதித்திட வேண்டும். தாராபுரம் மேம்பாலம் என்பது கிடப்பிலே இருக்கிறது. இது அன்றாட மக்கள் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சாலை இருக்கிறது. ஆகவே தாராபுரம் மேம்பாலத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் போட்டிவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. குறியீடு வழங்கல, புவிசார் குறியீடு வழங்கல அப்படின்னு தொடர்ந்து இந்த ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் இது வச்சுக்கிட்டே இருக்கு. வர்ற ஆட்சியிலாவது இது நிறைவேற்றப்படுமா? கட்டாயமா நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக பல்வேறு அச்சுறுத்தலை நாங்கள் ஏற்பட்டாலும் கூட இன்று நாங்கள் தான் இந்தியாவிலே தரமான உணவுப் பொருட்களை வழங்குகின்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால குறியீடு கட்டாயமா அமையும். அதுல வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை அவர்கள் சந்திச்சு நாங்க பேசலைங்க. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அரசு தேர்தல் அறிவித்த உடனே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அடங்கிய தீர்மான பட்டியலை அனைத்து கட்சிக்கும் வழங்க இருக்கிறோம். எந்தெந்த கட்சிகள் முன்வந்து எதையெல்லாம் செய்வோம் என்று எழுத்துப்பூர்வமாக தருகிறார்களோ அதை ஆய்வு செய்துதான் எங்களுடைய வாக்கு வங்கியை நகர்த்துவோம் என்பதை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு என்பது எங்கள் வாழ்வாதாரம் என்பது ஏதோ வியாபாரிகளுக்காக விக்ரமராஜா பேசுகிறார் என்று எண்ணுவார்கள். அல்ல, நாங்கள் பேசுவது இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள். ஆகவே எங்க வாக்கு என்பது எப்படி நகர வேண்டுமோ, எந்த சூழல் நகர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம். நிறைவேற்றியிருக்காங்க.